அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தங்கள் பள்ளியில் நிறுவப்பட்டுள்ள அடல்ட் டிங்கரிங் லேப் தொடர்பான விவரங்களை அடல்ட் டிங்கரிங் லேப் சர்வே அப்படிங்கிற மாடியூல் மூலமாக எவ்வாறு எம்எஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்கிறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்எஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு எம்எஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் காணக்கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணால் மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அடல்ட் டிங்கரிங் லேப் சர்வே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் நேம், வெதர் ஸ்கூல் செலக்டட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ்னு கேட்பாங்க. உங்கள் ஸ்கூலில் அடல்ட் டிங்கரிங் லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. அப்படின்னா நோன்னு போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபண்ட் ₹10 lakhsன்னு கேட்டிருக்காங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபண்ட் 10 lakhsக்கான அந்த ரெசிப்ட் டேட்டை வந்து இந்த இடத்துல அந்த கேலண்டர் யூஸ் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. அடுத்தது வென் வாஸ் த அடல்ட் டிங்கரிங் லேப் எஸ்டாப்ளிஷ்ட்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்றைக்கு எஸ்டாப்ளிஷ்டோ அந்த டேட்டை வந்து இந்த கேலண்டர் யூஸ் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. அடுத்தது கிரேட்ஸ் யூஸிங் த லேப் இன் யுவர் ஸ்கூல், எந்தெந்த கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கிளாஸஸை வந்து இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ராக்சிமேட் ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட் அசைன்டு ஃபார் த லேப், அந்த ஏரியா அடல்ட் டிங்கரிங் லேபோட ஏரியா வந்து எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் த லேப் கரண்ட்லி, அந்த ஆவரேஜ் நம்பர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஹேவ் யூ கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்டு த ஒன் டைம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் அப் டு ₹10 lakh ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ATL எக்யூப்மெண்ட் கேட்குறாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து ஹேவ் யூ யூட்டிலைஸ்டு த ஃபண்ட் ₹1.5 lakhs ஃபார் ரீஃபர்னிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக் ஃபிட்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஒயிட் வாஷ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்னு கேட்குறாங்க. நீங்கள் யூட்டிலைஸ்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. அடுத்து லிஸ்ட்டு த மேஜர் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இந்த லேப்னு கேட்குறாங்க. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவு மெனி ட்ரான்சஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அக்கேர்ட் அப் டு திஸ் பாயிண்ட்னு கேட்குறாங்க. அதில் எத்தனை ட்ரான்சஸ் வந்து நீங்கள் அக்கேர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஹவு ஹேஸ் யுவர் ஸ்கூல் utilized the 2 lakh per year operational and maintenance expenses provided for each ATLன்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமபிள்ஸ் ஃபார் ஸ்பேர்ஸ் அதர்னு கேட்குறாங்க. அது ஆப்டானதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து did the school face any difficulties in acquiring and submitting the utilization certificate for the yearly grant of 2 lakh ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் போட்டுருங்க. மென்ஷன் எனி ATL எக்யூப்மெண்ட் தட் மே நீட் ரீப்ளேஸ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆர் ரிப்பேர்னு கேட்குறாங்க. ஏதாவது ATL எக்யூப்மெண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ ரிப்பேர் பண்ணுறதோ இருந்தால் இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னு போட்டு அந்த மெட்டீரியல்ஸோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் போட்டுருங்க. Do you need additional equipment beyond the ATL equipments list provided by AIM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது அடிஷ்னல் எக்யூப்மெண்ட் தேவை இருந்தது அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து டைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே நோன் போட்டுருங்க. How many innovative projects have you developed from students or faculty in your adult tinkering labனு கேட்குறாங்க. ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியோ இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல போடுங்க. அதுக்கடுத்து கைண்ட்லி அப்லோட் 3 images showcasing the லேப் வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஃபோட்டோஸை 5 MBயில் இருக்க மாதிரி இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து அப்லோட் 3 images ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேக்கல்ட்டியோட அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல 5 MB சைஸில் அதே போல் 3 ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. ஹவு மெனி ஃபேக்கல்ட்டி ஆர் அசைன்டு ஃபார் த லேப், எத்தனை ஃபேக்கல்ட்டி அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபேக்கல்ட்டியோட எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. Regarding lab utilization, can you elaborate on any challenges or difficulties you currently face in managing and facilitating the effective use of the lab? ஏதாவது நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க.
அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் ஏடிஎல் மராத்தான் 2022 இன் யுவர் ஸ்கூல். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏடிஎல் மராத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அதோட எண்ணிக்கை இந்த இடத்துல போட்டுருங்க. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஏடிஎல் மராத்தான் 2022 ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதே போல் அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் தங்கள் பள்ளியில் நிறுவப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் லேப் பற்றிய இந்த விவரங்களை வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.